I'm actually very excited to to do this presentation because the main reason is I have a very, very good crowd, good audience who are interested in listening to this stuff. ஏன்னா இந்த மாதிரி டாபிக் பேசுகிறவங்க வந்து ரொம்ப குறைவு யூனோ. ஸோ இவ்வளோ ஆர்வத்தோட நிறைய பேர் கேள்வியும் கேட்டீங்க டியூரிங் பிரேக்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ ஐம் குவைட் எக்ஸைட்டட் டு டாக் அபவுட் திஸ். ரைட், எல்லாத்துக்கும் தெரியுது தானே, ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் தெரியுதுல்ல? Everything but is fine. Okay. Um, let me start with this is the agenda. The நாலு விஷயம் தான் பேச போகிறேன், but I'll deep dive into the second two. The journey to Unicode நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு முன்பு. யூனோ யூனிகோட் வர்றதுக்கு முன்னே எல்லாருமே பேஜ் மேக்கர், விண்டோஸ் எக்ஸ்பி 95 இதை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. யூனிகோட் வந்துட்ட பிறகும் இன்னும் விண்டோஸ் எக்ஸ்பி பேஜ் மேக்கர் அதுதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். We have to change that, you know. We must absolutely move away from the older systems. Unicode is unified the whole world. That's right on the way. இது வந்ததுனால நமக்கு பல நன்மைகள், எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாண்ட் ப்ரொடக்ஷன், கிரியேஷன், அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். So let's not delve too much into the technicalities of Unicode. அப்படி நீங்கள் விரும்புகிறதா இருந்தால் we can have a different forum. I'm also a member of the Unicode Consortium. ஸோ அதை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ I'll be happy to share a lot of things. ரெண்டாவது, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம செய்ததில் வந்து நிறையா இன்னும் நம்ம சுமன் இருக்கார், வர்ஷா காமிச்சாங்க, அவர் பாரதியார் கவிதைகள் கையெழுத்தை வந்து ஃபாண்டாக்க பார்த்தாரு. இன்னும் நிறைய நண்பர்களுக்கு பேனால் வரைஞ்சிருக்காங்க, டேப்லெட்டில் உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்தார். நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்குது. there's a lot of art in here, living art. I'm so excited. ஏன்னு சொன்னால் there is a lot of hope. தமிழ் எழுத்துக்கள் வந்து ரொம்ப அழகாக வரப்போகுது, ரொம்ப வெரைட்டியில் வரப்போகுதுன்றது தமிழ் ஃபாண்ட் ஸ்டுடியோடைய நோக்கமும் அதுதான், யூனோ. ஸோ அந்த நோக்கத்துக்கு இதெல்லாம் வந்து ஒத்து போகுதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தட் இஸ் தி ஆர்ட். ஆனால் அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது. அதை வந்து வடிவமைச்சு கொண்டாந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது வந்து ஒரு சயின்ஸ். அது ஒரு டெக்னாலஜி தான், பட் டெக்னாலஜி இஸ் ஆல்சோ கம்போனன்ட் ஆஃப் சயின்ஸ். ஆர்ட்னு சொன்னால் சயின்ஸ் சொன்னால் நல்லாயிருக்கும், கலையும் அறிவியலும் கலந்தது அப்படின்னு சொல்லி. எண்ணும் எழுத்தும்னு சொன்னால் எழுத்து வந்து ஆர்ட், எண் வந்து சயின்ஸ். ஸோ இது வந்து எண்ணும் எழுத்தும் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து டெக்னாலஜி. அதில் கொஞ்சம் நம்ம பயிற்சி பெற்றுக்கொண்டோமா போதும். we don't have to be a rocket scientist to do this. அதுவும் நான் காலையில் சொன்ன மாதிரி தமிழ் வந்து ரொம்ப எளிமையாக செய்யலாம், ரொம்ப அழகாக ரொம்ப எளிமையாக செய்யலாம், படிப்படியாக செய்வோம். முதல்ல அடிப்படை எழுத்துரு ஒன்றை உருவாக்கிட்டு மேக் அ ஃபண்டமெண்டல் ஃபாண்ட் ஃபார் அ நார்மல் யூஸ் ஆர் பர்சனல் யூஸ். ஜஸ்ட் யூஸ் இட். You know, the other thing is this is a passion-driven industry. இதை வந்து தொழில் முறையாக பண்ணுறதை விட அந்த அந்த பற்று, அந்த ஆர்வம், அந்த 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 பேஷனோட செய்தோம்னு சொன்னோமா the outcome is different. நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் ஃபாண்ட்டை செஞ்ச பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, which is true, you know. But if you do it right, people will come to you. And, I'm a success story for that. People will come. Thank you. Okay, the rest of my presentation is the second two, you know, static versus dynamic and moving to movable to moving. Movableனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? மூவபிள் டைப் தான் வந்து குட்டன்பர்க் கண்டெடுத்தது. அது எல்லா எழுத்துக்களும் ஒரே அச்சில் இல்லாமல் ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி அச்சுன்னு இருக்கும்போது அதை நகர்த்து போடலாம். அதான் இப்போ மூவிங் டைப்னு ஒன்று, அதுக்கு என்னன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்வம் ஊட்டுறதுக்கான இது லைன்ஸு. ஓகே, ஸ்டாட்டிக் வர்சஸ் டைனமிக்கில் வந்து ஐ வில் ஷோ யூ a lot of demonstration. ஸ்டாட்டிக்னா ஒரு எழுத்து ஒரு வடிவம், ரைட். டைனமிக்னா ஒரு எழுத்துக்கு பல வடிவம். அதுதான் ரொம்ப எளிமையாக சொல்கிறது. ஒரு எழுத்துக்கு ஒரு வடிவம் வந்து ஸ்டாட்டிக், ஒரு எழுத்துக்கு பல வடிவம் என்பது டைனமிக். இந்த டாக் வந்து இப்போ நான் பேச போகிற டெமோலாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ். ஸோ காலையிலேருந்து இது வரைக்கும் பண்ண ஒர்க் ஷாப்புக்கு அதுக்கும் இப்போ நான் பேச போகிறதுக்கும் இடையில வந்து ஒரு கம்போனன்ட் இருக்குது, ஒரு பீஸ் இருக்குது. அதுக்கு பேர் எக்ஸ்பீரியன்ஸ்.
இப்போது நம்ம காலையில் பண்ண இதெல்லாம் செய்து முடிச்சிட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் டீ பிரேக் போயிட்டு வந்தீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து கேட்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட் மைண்ட் செட்டோட கேட்க போகிறீங்க. அதாவது என்னென்ன நம்மளால் அடுத்து பண்ண முடியும் அப்படின்னு கேட்க போகிறீங்க. அந்த கான்டெக்ஸ்ட்டை நான் சரியாக கொடுக்கணும் இல்லையா? இல்லைன்னா நீங்கள் இந்த கொம்புனே என்னால் வரைய முடியல, இது எப்படி வந்து அந்த கொம்புனெல்லாம் வரைஞ்சி அப்படியே பக்காவாயிட்டீங்க நீங்களாம். அப்போ சுஜிபி ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த இதெல்லாம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதை பற்றி பேசுகிறோம். ஸோ அதான் அந்த கான்டெக்ட் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஜெர்னி டு யூனிகோட் பார்த்துட்டோம். ஆர்ட் அண்ட் சயின்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் தான் வந்து இப்போ டெமோ பண்ண போகிறேன். இதுதான் ரொம்ப மோஸ்ட் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி டிவைஸ். என்னது இது? பென் மட்டும் இல்லை, இது வந்து கெலிகிராஃபி பென். சைனீஸ் கெலிகிராஃபி ப்ரஷ் பென் இது. அந்த மூளை வந்து வேறு மாதிரி எழுதும், இந்த மூளை வந்து வேறு மாதிரி எழுதும். துப்பாக்கி இப்படியும் சுடும் இப்படியும் சுடுங்களா, அந்த மாதிரி ரெண்டு பக்கம் வேறு மாதிரி எழுதும். ஆனால் கீழே இருக்கிற முனை இருக்குல்ல, அந்த முனை இது வந்து சைனீஸ் ப்ரஷ்ஷை வந்து அந்த ஸ்ட்ரோக் பழகுவாங்க. அதுக்குன்னு கெலிகிராஃபின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, சைனீஸ் கிராஃபி. எங்கள் நாட்டில் வந்து சீனமும் ஒரு முக்கியமான மொழி. சீனம், தமிழ், லாட்டின், அதாவது மலாயும் ஆங்கிலமும் ஒரே எழுத்து தான். ஆனால் மலாய்க்கு இன்னொரு எழுத்து இருக்குது, ஜாவின்னு சொல்லி அரபிக் எழுத்து இருக்குது. அரபிக்கு கலிகிராஃபிக் ட்ரெடிஷன் இருக்குது, சைனீஸ்க்கு கலிகிராஃபி தான். ஸோ அதுக்கான பேனா இந்த பேனா. இது சைனீஸ் கலிகிராஃபி பேனை கொடுத்து தமிழ் எழுத்துக்களை எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அதனால நம்ம எல்லாம் வந்து சீனா மாதிரி பொருள்லாம் தயாரிக்க போகிறது இல்லை, அந்த எழுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஆசை. அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். நான் பேசுகிற முதல் டெமோ. அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ப்ரோமோ. வர ஜூலை 12 இஸ் கோயிங் டு பி அ மேசிவ் லான்ச் ஆஃப் மை ஒர்க் ஆஃப் 30 years. முரசு அஞ்சல்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. நீங்களாம் கலந்து கொள்ளணும். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் QR கோட் தான் இது. இஃப் யூ வாண்ட், கேப்சர் இட். உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகே, எவ்வளோ தான் டைம் கொடுத்தாரு ரஞ்சித் ப்ரொமோக்கு. அதுக்கப்புறம் டாக்கு போயிடணும். ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஓகே, இதுதான் அந்த ஃபாண்ட்டு, அந்த சைனீஸ் ப்ரஷில் எழுதின ஃபாண்ட். தெரியுது உங்களுக்கு? திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஒர்க். அதனால் ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஷேர் திஸ் வித் யூ, ஸோ எக்ஸைட்டட் டு ஷேர் திஸ் வித் யூ. ஒரு வெயிட் தான் இதில், மல்டிபிள் வெயிட்ஸ் நான் பண்ணலை. ஏன்னா அந்த இதை வந்து கொஞ்சம் தடிப்பாக பண்ணியிருந்தேன்னு சொன்னால் பல ஃபீச்சர்ஸை நான் இழக்க வேண்டியிருக்கும். There are a lot of nuances I would have lost if I made this bold. So I stick to light weight. இந்த அப்புறமேல கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பட் யூ கேன் சி இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த மூக்கு வந்து கண்டினியூவஸ் ரைட்டிங். மூக்கு முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூவஸ் ரைட்டிங். இந்த ப்ரஷில் இந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் இந்த சைனீஸ் ப்ரஷில் எழுத முடியாது, ஆனால் எழுதி பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி வந்தது. இந்த இகர கொக்கி வந்து அப்படியே முடிகிறது. யூ கேன் சி தட் இஸ் ஒரு ஃபேட் அவுட் மாதிரி இருக்கும், கீழே போகிறது ஃபேட் அவுட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த ஃபாண்ட்டில். இதில் ரொம்ப நான் மெனக்கிட்டது, அதை எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, மெனக்கிட்டதுன்னா ரொம்ப வேலை செஞ்சது. இது சொல்லிருக்கு தானே எங்கள் வழக்கில். ஓகே, அது நான் ரொம்ப மெனக்கிட்டது என்னென்னா அந்த ப்ரொப்போர்ஷன், அந்த எழுத்தினுடைய அளவு, ஒவ்வொரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் இருக்கின்ற தொடர்பு, அந்த அளவுக்கு இடையே இருக்கிற தொடர்பில் வந்து நிறைய நேரம் செலவு பண்ணேன். ஐ திங்க் ஐ ஸ்பெண்ட் க்ளோஸ் டு 6 months டு ஒர்க் ஆன் திஸ் ஃபாண்ட். ஒவ்வொரு எழுத்தையும் சுவைச்சி ரசி. அதோட என்னன்னா, இது ஹாபியாக பண்ணும்போது எந்த கஸ்டமரும் ரஷ் பண்ண மாட்டாங்க உங்களை. ஸோ நீங்கள் உங்கள் டைம் எடுத்துகிட்டு பண்ணலாம். அதனால் 6 மாதம் பிடிச்சிது. 6 மாதம் இது மட்டும் பண்ணலை நான். பட் இட் டுக் மீ. கொஞ்சம் ஊற போடுவேன், கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன், சரி இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு யோசிப்பேன், இதை எடுத்து. ஸோ அந்த மாதிரி பண்ணி முடிச்சது. அந்த மாதிரி இகர கொஞ்சம் ஸ்பீடு இருக்குது இதில். ஏன்னா தா வந்து காலை இப்படி வளைச்சி இப்படி கொண்டாந்து எழுதுறதுக்கு நேரம் இருக்காது, முடிச்சிடலாம். சார் ஃபாஸ்ட் ரைட்டிங். அதோட அந்த பேனாவில் வந்து அந்த மாதிரியான வளைவுகளுக்கெல்லாம் வாய்ப்பும் இல்லை. ஸோ அந்த மாதிரியான குறுகள் போட்டேன். சில தமிழ் எழுத்துக்களை வந்து அந்த மாதிரியான
குயிக் ஸ்ட்ரோக்ஸில் பண்ணுறதுக்கு சிரமம் தான். ஸோ அங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் நம்ம. நிறைய சீட்டிங் வேலை இருக்குங்க. ஸோ அதில் இட்ஸ் நாட் ஹார்ம். இன்னும் as long as it doesn't அந்த அந்த அழகை கொலைக்கலைன்னு சொன்னால், அந்த அமைதியை கொலைக்கலைன்னு சொன்னால் இட்ஸ் அக்செப்டபிள். இது இன்னொரு பேஜ். இதில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னால், அந்த உகர ஊகார வரிசை எடுத்துட்டேன். ஏன்னா அது வந்து ரொம்ப கான்ட்ரடிக்டரி ஷேப்ஸ்லாம் மூவ்மெண்ட்லாம் இருக்கும். எடுத்துட்டா ஒன்றா பாருங்கள் இன்னும் எவ்வளோ சீர்மையாக இருக்குன்னு. இட்ஸ் ஈவன் ஸ்மூதர். ஏன்னா உகர ஊகார வரிசை இல்லைன்னா இட்ஸ் ஈவன் ஸ்மூதர். Now I want you to look at this. What do you think? Why do you think I put this slide? There is English, there is numbers, there is Tamil numbers. Yes. இங்கிலீஷ் இருக்கு, இப்போ இருக்கிற நம்பர்ஸ் இருக்கு, தமிழ் நம்பர்ஸ் இருக்கு. ஆனால் பார்க்கும்போது அந்த ஹார்மனியை வந்து கொலையாமல் இருக்கு. as if it's the same language. Actually numbers is a different language. English Latin is a different language. Tamil is a different language. அதை மூணு உட்காந்து கலந்து ஹேஷ் பண்ணும்பொழுது அதை ஹார்மனியை உருவாக்குறது கொஞ்சம் சிரமம் தான். அந்த ஹார்மனியை உருவாக்குறது ஆஃப்டர் ட்ராயிங் தமிழ் தென் ஐ டிட் இங்கிலீஷ். இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வந்து தாய்லாந்தில் போன வருஷம் லாஸ்ட் இயர்ஸ் பிட்ஸ் கான்ஃபரன்ஸ் தாய்லாந்தில் நடந்தது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கெமேர் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, கம்போடியன் ஸ்கிரிப்டுக்கும் லாட்டின் ஸ்கிரிப்டுக்கும் ஹார்மனி பார்க்குறாங்க. அது இன்னும் கடுமையான ஸ்கிரிப்ட். அப்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது கம்போடியனும் அவ்வளோ அழகாக இல்லை, லாட்டினும் அவ்வளோ அழகாக இல்லை. ரெண்டுமே காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் கொடுத்த ஒரு கருத்து என்னென்னா, நான் பின்பற்ற அந்த கருத்து என்னென்னா, you must set one script as primary. So நான் வந்து இந்த தமிழ் ஸ்கிரிப்ட் here in this font, தமிழ் ஸ்கிரிப்ட் இஸ் மை primary. ஸோ தமிழில் தான் பாராமீட்டர்ஸை லாக் பண்ணுறேன். இந்த டிசைன் பாராமீட்டர்ஸை முதல்ல லாக் பண்ணிவிட்டு அதுக்கு மேட்சிங்காக இங்கிலீஷை உருவாக்குறேன். ஸோ இந்த ஃபாண்ட் எடுத்து தமிழ் இல்லாமல் இங்கிலீஷ் மட்டும் போட்டிங்கன்னா it may not stand out as Tamil standing out. But if English is your primary, then you set your parameters in English, then you match Tamil to English. ரெண்டையும் உட்காந்து பண்ணணும்னு சொன்னோமா காம்ப்ரமைஸ் வரும். யூ மே நாட் ஃபைண்ட் த ரைட் மீனிங். அது ஒரு ஃபைண்டிங். ரெண்டாவது ஃபைண்டிங், இந்த the third line from the bottom and the first word, அந்த 16/5/2025 வந்து ஓல்ட் ஸ்டைல் நம்பர். என்ன கேட்டிங்கன்னா, தமிழில் அப்படி இந்த எண்கள் தான் பயக்கிறோம் நம்ம. இந்த எண்களை தமிழில் பயன்படுத்தும் போது ஓல்ட் ஸ்டைல் நம்பர் தான் பொருத்தமாக இருக்கும். பிகாஸ் இட் ஃப்ளோஸ் ஹார்மோனியஸ்லி வித் த டெக்ஸ்ட். இங்கே மேலே இன்னொன்று 1 2 3 4 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, சம்வேர் இந்த மிடில், அது வந்து டேபுலர் நம்பர்ஸ், எல்லாமே ஒரே ஹைட்டில் இருக்கிற நம்பர்ஸ். அது கொஞ்சம் கூப்பிடுது, என்ன பாருங்கள் நான் தான் 1 2 3 4 அப்படின்னு கூப்பிடுது. அது இட் டசன்ட் ஃப்ளோ வெரி வெல். இது அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். நம்பர் இதுதான், தட்ஸ் அ கரெக்ட் நம்பர் அண்ட் இட் ஹார்மனைசஸ் வித் த தமிழ் ஸ்கிரிப்ட். அஃப்கோர்ஸ் நீங்கள் தமிழ் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹார்மனைஸ் பண்ணும், பிகாஸ் தே ஆர் தமிழ் சிலபஸ், ஆல்ரெடி தமிழ் லெட்டர்ஸ். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்லைடை போட்டேன். இந்த ஃபாண்ட்டோடைய ரூட், இந்த என்னோட சாஸ், கிளிப் சாஸ் சரிங்களா, எவ்வளோ தூரம் ரகசியம்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மேலே கேபிட்டல் லெட்டர்ஸ், கீழே ஸ்மால் கேஸ். இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டர் எத்தனை? கேபிட்டல் லெட்டர் எத்தனை இங்கிலீஷில்? 26. அப்போ லோவர் கேஸும் 26 தானே இருக்கணும். ஏன் லோ கேஸ் கூட இருக்குங்க? இதுன்னு இதோட தான் நிற்கணுங்க. பட் யூ காட் மோ. காரணம், there are 3 F's and there are 2 T's. Right? So F narrow, F wide, T wide. Okay. இது எங்கே பயன்படுத்த போகுதுன்றதை காமிக்க போகிறேன். ஹோல்ட் திஸ் தாட். ஓகே, there are multiple F's and multiple T's. இப்போ தமிழுக்கு வருவோம். இதுதான் வந்து தமிழ் கிளிப்ஸ் இத்தனை தான் இந்த ஃபாண்ட்டில். நம்பர்ஸ் சிம்பிள்ஸ்லாம் அங்கே இல்லை. தமிழ் கிளிப்ஸ் இத்தனை தான் பண்ணியிருக்கேன். இத்தனை எழுத்து தான் இருக்குது. I didn't do more than. இதில் கூட டியூப்ளிகேட்ஸ் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஐ மார்க் தட். யா, சரி, டியூப்ளிகேட்ஸ் இருக்கு. இங்கே வந்து இது வந்து என்னோட எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஔகாரம் இருக்கு இல்லையா, ஔகாரத்துக்கும்
ஓ லா இந்த ரெண்டுக்கும் வேறுபடுத்தி காட்டணும் அப்படின்றது வந்து டைப்போகிராஃபிக்கலி அந்த வேரியேஷன்ஸை காமிக்கணுன்றது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு உறுத்தல். 11 ஆண்டுகளுக்கு முன்பு 2014 அப்போது தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு. அதான் முதல் தமிழ் எழுத்துருவியல் எழுத்துருவியல் என்ற வேர்டு அங்கே தான் காயின் பண்ணப்பட்டது. அங்கே நான் ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன். ரொம்ப லாங் ப்ரெசன்டேஷனில் ஒரு 3 hours தான் பேசினாங்க. அங்கே வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதாவது ஔகாரம் எழுதும்போது ஓவையும் லாவையும் பக்கத்தில் போகிறதுக்கு பதிலாக அந்த லா இப்போது நா இருக்குது, 2 சுழி நா இருக்குது, 2 சுழி நாக்குக்கு மூக்கு இருக்குது இல்லையா? இந்த ஐகார குறியீடுக்கு வந்து 2 சுழி நா மாதிரி தான் இருக்கும், ஆனால் மூக்கு இல்லாத 2 சுழி நாவாக இருக்கும். புரியுதுல்ல உங்களுக்கு? அதே மாதிரி லா இருக்குது நமக்கு, மூக்குள்ள லா. அந்த மூக்கு எடுத்து போட்டோமா அதையும் ஔகார குறியாக பயன்படுத்த முடியாது அதே லாஜிக்கில் அப்படின்றது என்னோட முன்வைப்பு, ப்ரொப்போசல். அதுக்காகத்தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். அதை வந்து ஆல்டர்னேட் ஃபார்மாக தான் கொடுத்துருக்கேன். ஙா 2 ஙா இருக்குது, சால 2 வேரியேஷன்ஸ் இருக்குது, கீழே ஸ்ரீ 2 இந்த மாதிரியும் எழுதுகிறாங்க, இந்த மாதிரியும் எழுதுகிறாங்க, இந்த மாதிரியும் எழுதுகிறாங்க இல்லையா? இதே மாதிரி இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் வை கம்போனன்ட்ஸ் பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். முதல்ல இங்கே எப்படி பயன்படுத்தியிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஞா பாதியில் நிற்கிது, நியூன்னு போகிறதுக்கு பாதியில் நிற்குது. அதே மாதிரி நூ, இந்த பழைய நூ இல்லை புது நூ தான். இந்த நூ பாதியில் நிற்குது, தூ பாதியில் நிற்குது, தூ 2 தூ பாதியில் நிற்குது, நூ, இந்த நூ, இந்த பூ, இந்த யூ இதெல்லாம் பாதியில் நிற்குது. பார்த்தீங்களா? இந்த வா இதுவும் பாதியில் நிற்குது. அந்த ஃபீச்சர் நான் எப்படி பண்ணேன், அதுக்காகத்தான் இந்த கிளிஃப் செட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பூகாரம் இல்லை, பூகாரம் இல்லை, தூகாரம் இல்லை, துகரம் கூட இல்லை. வெரி ஸ்மால் செட் ஆஃப் கிளிஃப்ஸ். அதனால் யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் so many hours. You don't have to spend so many hours drawing so many letters. The basic number is the bare minimum. You can produce a really good, if you think this is a good looking Tamil font, you can produce a good looking Tamil font with this many glyphs. அதை காட்டுறதுக்காக தான், and we are using technology to do that. ஸோ இதை டெமோ பண்ணுறதுக்கு கிளிப்ஸில் தான் பண்ணாத, அந்த ஃபாண்ட்டை முடிச்சாச்சு, டிடிஎஃப் ஃபைல் என்கிட்ட இருக்குது. அந்த டிடிஎஃப் ஃபைல் டெமோ பண்ணுறதுக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் பயன்படுத்த போகிறேன். அந்த சாஃப்ட்வேரோட பேர் வந்து ஹைபிஸ்கஸ். ஹைபிஸ்கஸ் வந்து மலேசியனுடைய தேசிய மலர். அப்போ இது யார் உருவாக்கியிருப்பா? மலேசியாவோட தேசிய மலர்னா யார் உருவாக்கியிருப்பா? I wrote this tool and it's freely downloadable from Apple App Store for macOS and it's open source. ஸோ அதில் உங்களுக்கு டெமோ பண்ண போகிறேன். மை கண்ணாடி, யா ரைட். Where's my hibiscus? Okay, இதான் ஹைபிஸ்கஸ். ஸோ ஹைபிஸ்கஸை பற்றி பேசினாலே ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், அவ்வளோ இருக்குது அதில் ஃபீச்சர்ஸு. பட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் பேசிக்லி இது வந்து இட்ஸ் அ ப்ரூஃபிங் அண்ட் டீபாகிங் டூல். என்ஜினியர்ஸ்க்கு வந்து ரொம்ப பயன்படும், பட் டிசைனர்ஸும் அதை பயன்படுத்தலாம். அதாவது அந்த ஃபாண்ட் டூலுக்கு என்னென்ன தான் இருக்குது அப்படின்றத காட்டிட்டு இந்த மொழிக்கு இந்த ஃபாண்ட்டு சரியாக இயங்குதா, எல்லா எழுத்துக்களும் சரியாக இருக்கா அப்படின்னு காட்டும். ஸோ இது வந்து எல்லா கிளிப்ஸும் இருக்குது, அந்த ஃபாண்ட்டில் இருக்கிற எல்லா கிளிப்ஸும். லாட்டின் இருக்குது, தமிழ் இருக்குது, யூரோ சைன் சிம்பிள்ஸ், ரூபி சிம்பிள் எல்லாமே இருக்குது இதில். அப்புறம் கிளஸ்டர் போனீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் வவல்ஸ் எல்லாமே இருக்குது, கான்சனன்ட்ஸ் எல்லாமே இருக்குது, கிரந்தா கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்குது, அதர் லெட்டர்ஸ் இஃப் யூ வாண்ட் அதர் பேஸஸ். அப்புறம் கான்சனன்ட்ஸில் போய் கால் போட்டோன்னா எல்லாத்துக்கும் சரியாக வருது, இகர குக்கி போட்டோன்னா எல்லாத்துக்கும் சரியாக வருது. ஸோ இதை டெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒன்று டைப் பண்ணிலாம் டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ த டூல் ஹெல்ப்ஸ் யூ டெஸ்ட் தட். பட் இன்னும் நிறையா இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஐ எம் கோயிங் டு ஷோ சம்திங். இது வந்து ரெண்டம் வேர்ட்ஸ் வந்து உங்களோட ஃபாண்ட் வந்து ரெண்டமாக வேர்ட்ஸ் போட்டு அந்த வேர்ட்ஸ்லாம் உங்கள் ஃபாண்ட்டில் எப்படி வருதுன்னு காமிக்கலாம். அது பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் வாட் ஐ எம் கோயிங் டு ஷோ இஸ் திஸ்.
ஸ்ட்ரிங் வியூவர்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது இதில். ஓகே, இதில் இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட்டை நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். மேக் திஸ் பிகர். நான் முதல்ல 2 டீ காமிச்சு தரீங்களா, அது எங்கே பயன்படுதுன்னு காமிக்கணும் பாருங்கள். அதுக்கு முன்னால் I'll just show you. let's say ஹெலோன்னு எழுதுகிறேன். ஹெலோன்னு எழுதும்போது ஒவ்வொரு கிளிஃபும் ஒவ்வொரு கலரில் வருது. ஸோ யூ see these are different glyphs. அந்த கிளிஃப்ஸோட பேர் வந்து கீழே இருக்குது. let me show matrix, don't show component fonts. ஓகே, கீழே வந்து தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஹெலோன்னு இருக்குது மேலே, கீழே வந்து HELLO அந்த கிளிஃபோட பேர் HELL. ஒவ்வொரு கிளிஃபும் தனித்தனி பேரில் வருது. இப்போது பட்டர்னு எழுதுகிறேன். BUTTER தான். ஃபார் அ நேக்கட் ஐ, அன்ட்ரெயின் ஐ, இதில் எத்தனை எழுத்து இருக்குது? B இருக்குது, U இருக்குது, T இருக்குது, E இருக்குது, R இருக்குது. ஆனால் அதில் 2 T இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஹைபிஸ்கஸ் எல்லாம் புட்டு வச்சிரும். பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா B இருக்குது, U இருக்குது, T வைட், T இல்லை BUTYTTER. பக்கத்தில் ஒரு T வந்துச்சுன்னா, அதுக்கு முன்னே ஒரு T இருந்துச்சுன்னா அந்த டீயை வந்து T வைடாக சப்ஸ்டிடியூட் பண்ணுது. ஏன்னா முதல் டீக்கும் 2வது டீக்கும் ஒரே கோடு போடுற மாதிரி இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ வந்து 2 கலரில் காமிக்குது, ஜஸ்ட் ஃபார் அஸ் டு விஷுவலைஸ். பட் இஃப் ஐ டோன்ட் ஷோ, லெட்ஸ் சே இஃப் ஐ ஷோ, இப்போ வந்து கம்பேரிசன் ஃபாண்ட்டு பெருசாக்கி பார்க்குறேன். கேன் யூ சி த T அண்ட் த T ஜாயின் பண்ணியிருக்கு இல்லையா? அந்த கிளிஃபை வேறு கலரில் காமிக்கிறேன். பட் when it's in black ஒரே கோடு போட்ட மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரோக் பாருங்கள் மாறவே இல்லை. அந்த பிகினிங் டெர்மினல் அண்ட் எண்டிங் டெர்மினல் மட்டும்தான் வேறுபட்டிருக்கே தவிர இடையில வந்து எந்த மாற்றமும் நேராக ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும். அந்த இஃபெக்டை கொடுக்க முடியும். இதுக்கு பேர் என்னன்னா கான்டெக்ஸ்டுவல் சப்ஸ்டிடியூஷன். அந்த கான்டெக்ஸ்ட் கேட்டவாறு சப்ஸ்டிடியூஷன். அதுவும் ஓப்பன் டைப் ஃபீச்சர் தான். யூ கேன் ரைட் அ ஃபீச்சர் கோட் டு சேஞ்ச் தட். ஓகே, பட்டர் எழுதிட்டேன். இன்னொன்று வந்து ஃப்ளஃபின்னு எழுத போகிறேன் இங்கிலீஷில். அதே மாதிரி ஃப்ளஃபி. த எஃப் இருக்கு இல்லையா? எஃப் வந்து எஃப் வைடு, 2வது வந்து நார்மல் எஃப். அந்த கடைசி எஃப்பும் முதல் எஃப்பும் ஒரே கிளிஃப் தான். ஆனால் அந்த க்ரீன் கலர் எஃப் வந்து வேறு கிளிஃப். இட்ஸ் எஃப் வைடு. அது கீழே வந்து அந்த வண்டவாளத்தை எல்லாத்தையும் கீழே காமிச்சிருச்சு. ஹைபிஸ்கஸ் இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. ஆனால் ஃபார் த பர்சன் ஹூ ரீட்ஸ் இட் ஒரே ஸ்ட்ரோக் போட்ட மாதிரி இருக்கும். கேன் யூ see that? ஓகே, இதே ஃபாண்ட்டில் தமிழ் இருக்கு. ஸோ ஃபாண்ட்டை மாற்ற வேண்டியதில்லை. நான் அதே ஃபாண்ட் பக்கத்துலேயே தமிழ்னு அடிச்சேன்னா சேம் ஃபாண்ட், ரைட்? 2 மொழியிலையும் இருக்கு. தமிழ் பாருங்க, தா வந்து தனி எழுத்து, அது வந்து பச்சையில் இருக்கு. மா வந்து தனி எழுத்து, ஆரஞ்சில் இருக்கு. இகர கொக்கி இருக்கு, அது ரெட்டில் இருக்கு, அது தனி எழுத்து. ழா வந்து ப்ளூ, தனி எழுத்து. புள்ளி வந்து ரெட், அது தனி எழுத்து. யூ கேன் see that. Now let me delete fluffy. ஓகே, தமிழ்னு இருக்கு. பக்கத்தில் பனின்னு எழுதுறேன். ஓகே, இந்த மா மேலே இருக்கிற இகர கொக்கியும் நா மேலே இருக்கிற இகர கொக்கியும் வெவ்வேறு கொக்கிகள். கீழே பார்த்தீங்கன்னா அந்த எழுத்தினுடைய பேர் கீழே பார்த்தீங்கன்னா இது ஐ மாத்ரா தமிழ் 001, இது ஐ மாத்ரா தமிழ். 2ம் வெவ்வேறு கொக்கிகள். அப்போ அங்கே ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா, மாக்கு அப்புறம் இகர கொக்கி வந்துச்சுன்னா இந்த இகர கொக்கியை மாற்றி போடு, நான் பக்கத்தில் இகர கொக்கி வந்துச்சுன்னா மாற்றாத, அப்படியே வச்சிரு. அதே மாதிரி வந்துச்சுன்னா அந்த இகர கொக்கி வேற. பா பக்கத்தில் இகர கொக்கி வந்துச்சுன்னா அந்த இகர கொக்கி வேற. அது வந்து பா தமிழ் பக்கத்தில் ஐ மாத்ரா தமிழ் 2. You see what I'm saying? அதான் 4 வகை கொக்கி இருக்கு எனக்கு.
அதுக்கு அந்த ஏன்னா நமக்கு எல்லா எழுத்துக்களும் ஒரு குரூப் வாய்ஸாக தான் முடியும். பாவா யாங்க, பா வா யாங்க எல்லாமே ஒரே மாதிரி முடியும் கடைசியில். அதுக்கான இகரக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான். ந ந லா ரா இதெல்லாம் ஒரே மாதிரி முடியும், அதுக்கு ஒரே மாதிரி கொக்கி. ம ழ ரா இதெல்லாம் ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும். அப்புறம் லி சி இது ரெண்டுக்கும் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் கீக்கு போட்டிங்கன்னா இன்னும் வைடாக இருக்கும். சரிங்களா? காக்கு வந்து ஐ மாத்ரா தமிழ் வான், காவுக்கும் மீக்கும் ஒரே மாதிரி இருக்குது. அது டெக்ஸ்ட் பண்ணி பார்த்தால இதுக்கு தனியாக தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சுது எனக்கு. ஸோ ஒரே கொக்கியை பயன்படுத்திருக்கேன். ஸோ இந்த ஹைபிஸ்கஸில் வந்து நீங்கள் போட்ட ரூல்ஸ் வந்து சரியாக இயங்குதா அப்படின்றத நம்ம இங்கே டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது வந்து இது வந்து கான்டெக்ஸ்டுவல் சப்ஸ்டிடியூஷன். அதாவது அந்த பக்கத்தில் இருக்கிற எழுத்துக்களுக்கு ஏற்றவாறு சப்ஸ்டிடியூட் பண்ணுறது. Are you all following me so far? எப்படி செய்யணும்னு தெரியலன்னா பரவாயில்ல, பட் யூ கேன் அப்ரிஷியேட் தட் யூ கேன் டூ திஸ். ஏன்னா காலையில் ஜிசாப் பண்ணிட்டோம் நம்ம. சாரி, காலையில் இல்லை, சில ஆண்டுகளுக்கு முன்பு காஃபி பிரேக்குக்கு முன்னே ஜிசாப்லாம் பண்ணிட்டோம் நம்ம. இப்போது இன்னொன்று அந்த ஜிசாப் பூ காமிச்சேன் இல்லையா, பூ எப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணுறது எப்படி காமிச்சேன் இல்லையா, இந்த ஃபாண்ட்டில் பாதி பூ தான் வரைஞ்சேன். ஸோ லெட்ஸ் see பூண்டு. பூண்டு இங்க பாருங்க, இந்த பூ வந்து ஒரு எழுத்து தான், ஆனா 2 கிளிஃப் இருக்கு. பாவுடைய பாதி ஒரு கிளிஃப் ரெட் கலர்ல, ஊகார குறியீடு ப்ளூ கலர்ல. பூ பக்கத்துல இன்னொன்று போட போறேன், வு. இங்க பாத்தீங்கன்னா இந்த பா வந்து கிரீன்ல இருக்கு, இது வந்து பிரவுன்ல இருக்கு. இது ரெண்டு தான் வேற, இது ரெண்டும் ஒன்று. இந்த ப்ளூவும் கிரீனும் வந்து ஒரே கொக்கி. ஊ மாத்ரா தமிழ் ரைட், அந்த கொக்கியோட பேர், அந்த அந்த கிளிஃபோட பேர். யூ கேன் சி. அதனால தான் வித் லெஸ் நம்பர் ஆஃப் கிளிஃப்ஸ் ஐ கேன் ப்ரொடியூஸ் த என்டையர் தமிழ் ஃபாண்ட். டெக்னாலஜி அலோவ்ஸ் அஸ் டு டூ தட். மூணாவது வந்து இன்னொரு டூல். இது நான் பண்ணதில்லை, ஃபாண்ட் காகல்ஸ் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இதுவும் ஃப்ரீ டூல் தான், ஃபாண்ட் காகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபாண்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் ஹைபிஸ்கஸில் வரும், நான் இன்னும் போடல. ஐ டோன்ட் ஹேவ் த டைம் டு டூ தட் யட். பட் இதுவும் ஃப்ரீ டூல் தான். இது பாருங்கள், மலை, கலை, ராணா, இதெல்லாம் வந்து புது ஃபார்மேட்டு. இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் லிகேச்சர்ஸ் நான் சேர்த்துட்டேன். ஹிஸ்டாரிக்கல் லிகேச்சர்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து நான் சேர்த்துட்டேன். ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டில் இருக்குது. நான் இதை ஆன் பண்ணேன்னா இது ஆஃப் பண்ணியிருக்கு. ஹிஸ்டாரிக்கல் லிகேச்சர்ஸ்ன்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டில் நான் என்னென்ன ஃபீச்சர் போட்டிருக்கணும் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து காமிக்குது என்கிட்ட. இதெல்லாம் என் ஃபாண்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். அதில் லைனிங் ஃபிகர்ஸ் இருக்குது, ஓல்ட் ஸ்டைல் ஃபிகர்ஸ் இருக்குது, ப்ரொபோர்ஷனல் ஃபிகர்ஸ் இருக்குது, போஸ்ட் பேஸ் சப்ஸ்டிடியூஷன், ஹிஸ்டாரிக்கல் லிகேச்சர்ஸ், ஸ்லாண்டட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கா தா சா. நான் காமிச்சிருந்தீங்களா, கா தா சா வந்து வேறு மாதிரி இருக்குன்னு வருஷா நீங்கள் கேள்வி கேட்டீங்க. புள்ளி வேறு மாதிரி இருந்தது போட்டால் அப்படின்னு. நான் வந்து காவே வேறு மாதிரி ஆக்கினேன். ஸோ தட்ஸ் அ ஸ்டைலிஸ்டிக் செட். ஸோ நான் முதல்ல ஹிஸ்டாரிக்கல் ஃபீச்சர் காமிக்கிறேன், அப்புறம் ஸ்டைலிஸ்டிக்ஸ். ஸோ இந்த எழுத்துக்களில் வந்து பழைய ஸ்டைல் இருக்குது, எனக்கு புது ஸ்டைல், இது வந்து டிஃபால்ட் ஸ்டைலு. எனக்கு பழைய ஸ்டைல் வேணும்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷனோட யூஐயில் இருக்கும் ஹிஸ்டாரிக்கல் லிகேச்சர்ஸ்ன்னு. அதை டேர்ன் ஆன் பண்ண போகிறேன் நான். ஹிஸ்டாரிக்கல் டேர்ன் ஆன் பண்ணேன்னா அது எழுத்தோட வடிவம் மாறிடுது. The text is the same. You don't retype. It's the same text. But the feature turn on பண்ணும்போது substitution rule வேற substitution rule வந்து மாறுது. These are all Unicode benefits of using Unicode. Text is not, அதான் சொன்னேன், text is independent of the font. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்துருச்சு. இந்த ஃபாண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த டெக்ஸ்ட் வந்து உனக்கு இதுவில் வேணுமா, இதில் வேணுமா, இப்படி வேணுமா, அப்படி வேணுமா, அதெல்லாம் வந்து ஃபாண்டோட ஃபீச்சர். ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல் லிகேச்சர். லெட் மீ கிவ் யூ another set of letters. கலை, சான்று அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுங்க. அண்ட் தென் லெட் மீ see தமிழ். இந்த எழுத்துக்கள் இருக்கு.
இதில் ஹிஸ்டாரிக்கல் வேணாம் எனக்கு. ஓகே, இங்கே வந்து ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கா தா சா. இந்த SS01 ஹர்ஷன் நான் உங்கள்கிட்ட காமிச்சது SS01. அந்த காலத்தில், அதாவது இந்த காஃபி பிரேக்குக்கு முன்னே காமிச்சது வந்து SS01. இங்கே எனக்கு SS01 இருக்குது, SS02 இருக்குது. யூ கேன் ஹாவ் டு SS23 டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ SS2ல வந்து ஸ்லாண்டட் ஃபார்ம் ஆஃப் கா, அதை போட்டோன்னா பாருங்கள், கேன் யூ சி இந்த கா சா தா பாருங்க மாறுது, பார்த்தீங்களா? ஸோ ஏன்னா நான் வரையும் போது இதுவும் நல்லா இருந்தது, இது வந்து ஹார்மோனியஸாக இருந்தது. ஸோ இதை டிஃபால்ட்டாக வச்சுட்டு எனக்கு அது வேணும்னா நான் இதை மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஃபீச்சர் செட் போட்டேன். அதே மாதிரி ஸ்ரீ காமிச்சேன் இல்லையா, ஸ்ரீ இது வந்து டிஃபால்ட் ஸ்ரீ. யூ கேன் ஆல்சோ ஹாவ் ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் ஸ்ரீ விச் இஸ் தட். அடுத்தது இன்னொரு ஃபாண்ட். இந்த ஃபாண்டோட பேர் வந்து ஆம்பல். ஆம்பல்னா இட்ஸ் அ ஃப்ளவர். குழந்தைங்களுக்காக நாங்கள் பண்ணுது. நாங்கள் நிறைய குழந்தைங்களுக்கு கேம்ஸ் எழுதலான்னு சொல்லி ஒரு திட்டம் இருந்தது. இப்போ அதுக்கு டைம் இல்லை, ஆனால் திட்டம் இருந்தது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒரு 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 துள்ளல் அனுபவம் இருக்கணும் குழந்தைங்களுக்கு, ஒரு ஃபன் எலிமெண்ட் இருக்கணும், ஒரு ரிஸ்ட்ரிக்டட் என்வாயர்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. தமிழ்னாலே எல்லாம் இலக்கணம், அது ஒற்று அப்படின்னு சொல்லிட்டு புழிஞ்சு எடுத்துடுறாங்க. கொஞ்சம் ஃபன்னாக இருக்கணும், தமிழ் படித்தா அவங்களுக்கு ஃபன் எலிமெண்ட் வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் செய்தோம். ஸோ இந்த ஃபாண்ட் பேர் வந்து ஆம்பல். இதில் கொஞ்சம் ஹைலைட்டு என்னென்னா, இதில் வந்து லாட்டின் இருக்குது, இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச், ஜெர்மன் எல்லாத்தையும் எழுதலாம். இதில் எல்லா லாட்டின் கேரக்டர்ஸும் இருக்குது. தமிழ் எல்லா தமிழும் இருக்குது. அஃப்கோர்ஸ் தமிழ் முழுமையான தமிழ் இருக்குது. குருமுகி கூட போட்டிருக்கேன், பஞ்சாபி கூட இருக்குது. ஸோ இட்ஸ் 3 ஸ்கிரிப்ட் ஃபாண்ட், லாட்டின், தமிழ் அண்ட் குருமுகி. அந்த குருமுகியில் இருக்கிறது என்னோட பேர். ஓகே, இங்கே என்ன, இங்கே பார்த்தீங்களா நம்ம இதில், கேன் யூ ஸ்பாட் சம்திங் ஹியர்? பரீட்சை டெஸ்ட். ஆவோட ஷேப், ஓகே குட். லீ வந்து தள்ளி வருது, பியூட்டிஃபுல். அதான் அந்த ஆர்கிடெக்ட். பக்கத்தில் இருக்கிற எழுத்துக்களுக்குள்ள வேரியேஷன்ஸ் இருக்கு, தெரியுதுங்களா? அதுதான் அந்த விளையாட்டு தன்மை. ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ரிஜிடிட்டி இருக்கக்கூடாது, அதை பிரேக் பண்ணணும், உடைக்கணுன்றதுக்காக. ஸோ முதல் மாவு ரெண்டாவது மாவும் ஒரு சட்டல் வேரியேஷன்ஸ் இருக்குது, பாக்கு சட்டல் வேரியேஷன்ஸ் இருக்குது, லாக் சட்டல் வேரியேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்கூல் ஒரு ஓ ரெண்டாவது ஓ வேரியேஷன்ஸ் இருக்குது. இது இன்னும் அதுக்கு முன்னே இன்னொன்று காமிக்கிறேன். இந்த தள்ளின்னு சொல்லியிருக்க அந்த லீ பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து ரொம்ப ஸ்ட்ரோக் கம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் அதிகம் இல்லையா? ஸ்ட்ரோக் கம்ப்ளெக்சிட்டியை குறைச்சோம்னு சொன்னால் க்ரியேட்டிவிட்டி கொஞ்சம் கூட்டலாம், பிகாஸ் யூ கேன் ஆட் மோர் எலிமெண்ட்ஸ் டு இட். ஸோ பள்ளின்றதில் வந்து இகர கொக்கியை பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி நேராக தான் போய் விழுது. ஆனால் தமிழோட இகர கொக்கி வந்து இந்த வளைஞ்சி தொடங்கினா தான் அதனோட அழகே இருக்குது. நமக்கு அழகும் குலையக்கூடாது, ஸ்ட்ரோக்கும் ரிடியூஸ் பண்ணணும். கூழுக்கும் ஆசை, மியூசிக்கும் ஆசை. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஐ டிட் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். என்னென்னா ஒரு ஸ்லிட் போட்டேன், ஆங்குலர் கட். அந்த ஆங்குலர் கட் வந்து அந்த இப்படி சுழிச்சு மேலே வர மாதிரியான ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் கொடுக்குது நமக்கு. புரியுதுங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஸோ that slice cut gives you the impression that the cocky is going like that, but it's actually not. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராக தான் போய் இறங்குது. ஏன் வந்து இதெல்லாம் பண்ணுறோன்னு சொன்னால், இந்த எழுத்து ரொம்ப போல்டாக இருக்கணுன்றது ஆசை. அண்ட் தமிழில் போல்டு ரொம்ப கஷ்டம் செய்கிறதுக்கு. So you have to reduce the strokes to give that extra bold feature. This is a very, very bold font. And so we have to make bold decisions. Another bold decision, அவர் சொன்ன மாதிரி, we converted, இதை பற்றி ஒரு ஆர்டிக்கலும் இருக்குது என்னோட பிளாகில், நீங்கள் போய் படித்து பாருங்கள். ஆம்பல் என்னது, குழந்தைகளை மகிழ்விக்கும் ஆம்பல், அந்த டைட்டில். அந்த ஆவோட சுழி பாருங்கள், லாவோட சுழி பாருங்கள், சுழிகளை நீக்கி முடிச்சுகளை போட்டோம். we remove the loops and put knots, right? சுழி போட்டிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்ட்ரோக்ஸ் வரும். we cannot make it too bold, ஸோ அதை சேஞ்ச் பண்ணோம். ஓகே, now let's see some demo. பாருங்க, தமிழ் பள்ளி.
2 இப்புக்குள்ள பாவும் ஒரே பா தான். ஏன்னா இடையில ஸ்பேஸ் இருக்கு. If I reduce the space, so automatic. ஏன்னா it's same point size, the same Unicode. இதை வந்து தனியாக டைப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பாக்கு வந்து P1 போடுங்க, இந்த பாக்கு P2 போடுங்க, அதெல்லாம் கிடையாது. இப்போ தான் அடிக்கிறீங்க. பட் த ஃபாண்ட் வில் டூ த சப்ஸ்டிடியூஷன். இதுக்கு பேர் கான்டெக்ஸ்டுவல் சப்ஸ்டிடியூஷன், அந்த ஃபீச்சரோட பேர். ஏன் பாருங்க விலைக்கு போகுது, சேஞ்ச் பண்ணோம். நீங்கள் டைப் பண்ணும்போதே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ யூ கேன் சி ஹவு த கிட்ஸ் வில் என்ஜாய் திஸ். அது வந்து ஸ்டாட்டிக் வெர்சஸ் டைனமிக். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக்காக பண்ணுறதுக்கு பதிலாக டைனமிக்காக பண்ணலாம். அந்த வேரியேஷன்ஸ் கொடுக்கலாம், கான்டெக்சுவல் ஃபார்ம்ஸ் மாற்றி கொடுக்கலாம், ஜாயினிங் கொடுக்கலாம், கர்சிவ் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். இதுக்கு எல்லாமே வந்து டெக்னாலஜி நமக்கு உதவி பண்ணும். ரைட். நான் கடைசியில் பிஃபோர் ஐ க்ளோஸ் ஐ டாக் அபவுட் மூவபிள் டு மூவிங். இந்த மூவிங்ன்றது வந்து யூனோ மைக்ரோ கண்டென்ட் சொல்லும் பொழுது எல்லாமே வீடியோ தான் பார்க்குறாங்க. இங்கே டிக்டாக் பேன் தானே, எங்கள் ஊர்லலாம் பயங்கரம் டிக்டாக் தான். யூடியூப் யாரும் பார்க்குறது கிடையாது. அது கூட 1 மினிட்குள்ளார இருக்கணும். ஸோ அந்த மூவ்மெண்ட், அந்த டைனமிசம், நகர்படம் அப்படின்னு சொல்லும் பொழுது தட் ட்ராஸ் அ லாட் மோர் பீப்புள். அதனால் ஃபாண்ட்டில் கூட இப்போ நிறையா கொண்டாடுறாங்க, வேரியேஷன்ஸ் கொண்டாடுறாங்க. யாராவது பைத்தான் எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே இருந்தீங்க, பைத்தான் விரும்பிகள் இங்கே இருந்தீங்கன்னா யூ கேன் செக் அவுட் கூல் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட்ஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். அதில் வந்து எழுத்துக்களை நடனமாட வைக்கலாம். இது வரைக்கும் லெட்டின் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, தமிழ் வந்து அவங்க செய்யலை. நாங்கள் சில எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்த்தோம். பட் இட்ஸ் ஸ்டில் இன் த ஒர்க்ஸ். வி வில் டூ சம்திங். அதை விட போகிறதில்ல அதெல்லாம். ஆனால் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நான் இந்த மூவிங் டைப் ஃபேஸஸில், இந்த அனிமேட்டட் டைப் ஃபேஸஸில் என்னென்ன பண்ணலாம் தமிழில் அப்படின்னு பண்ணும்போது இதே ஆம்பலில் அந்த சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் காமிக்கிறேன் நான். இப்போ தமிழ் கல்வின்னு இருக்குது, இக்கு இருக்குது, கா இருக்குது. முதல் காவும் ரெண்டாவது காவும் வேரியேஷன்ஸ் தெரியுது தானே உங்களுக்கு. இதை நம்ம வந்து அனிமேட் பண்ணுவோம், குழந்தைங்களுக்காக அனிமேட் பண்ணணும். இந்த அனிமேட் பண்ணும்போது அதிலிருந்து கூட சில செய்திகள் நம்ம சொல்லாமல் இந்த குழந்தைங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஐம் கோன் அனிமேட் திஸ். ஓகே, நான் காமிச்சிட்டேன். ஐம் கோன் அனிமேட் திஸ். பார்த்தீங்களா, சில பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும், அதனால் இன்னொரு ஸ்லைட் போடுறேன். கேன் யூ see that? என்ன ஆகுது? பவுன்ஸ் ஆகுது. பட் அது தெரியுது நமக்கு. இந்த புள்ளியும் பேஸ் லெட்டரும் தனித்தனியாக பவுன்ஸ் பண்ணுது. இந்த விலையும் மீலையும் இந்த இகர கொக்கையும் பேஸ் லெட்டரும் தனித்தனியாக பவுன்ஸ் பண்ணுது. குழந்தைங்களுக்கு என்ன தெரியுது? ஓ, மீல இருக்கிற மாவும் ஒரே எழுத்து. இந்த குறியீடு தான் அதை மாற்றுது இல்லையா? ஸோ சொல்லாமலேயே வந்து தே ஆர் மச் ஷார்ப்பர் தென் அஸ், யூனோ. தே பிக் அப் ஆல் தீஸ் திங்ஸ். இன்னொரு தடவை ஐ நோ சம்படி யூட் ஹவ் மிஸ்ட் திஸ் இல்லைங்களா? ஸோ தட்ஸ் ஹவ் வி புஷ் த ஃப்ரண்டியர்ஸ், யூனோ, டு டூ அ லாட் மோர் திங்ஸ் தென் வி டூ. நன்றி.